Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. எதில் கண்டினியூஸ்னா ஆர் ஸ்கொயரில் கண்டினியூஸான்னு கேட்டிருக்காங்க. அது என்ன சார் ஆர் ஸ்கொயர்? ஒன்றும் கிடையாது. எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் கட் ஆச்சுன்னா இதுக்கு பேர் XY பிளேன்னு சொல்லுவாங்க. இல்லை கோடிக்கணக்கான பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட் எடுத்திங்கன்னா 1,1, இந்த பாயிண்ட் எடுத்திங்கன்னா -1, அல்லது -1, -2 ஏதோ ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, -2 அதுமாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட். கோடிக்கணக்கான பாயிண்ட்ஸ் இருக்குது. இது எடுத்துக்கிட்டிங்கன்னா 0,0. இந்த பாயிண்ட்ஸில் எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூவஸ் அப்படின்னு காட்டணும். இதில் கோடிக்கணக்கான பாயிண்ட்ஸில் கண்டினியூவஸ்ன்னு காட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா எஃப்ஐ டிஃபைன்டுன்னு சொல்லணும். அட் யூ,v ஏதேனும் ஒரு பாயிண்ட் அதை டிஃபைன்டுன்னு சொல்லி ஆகணும். லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு கரெக்டாக ஒரு வேலிடு யூனிக் ஆன்சர் வரணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆன்சரும் செகண்ட் ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கணும். எல்லும் எஃப் ஆஃப் u,v ஈக்குவலாக இருக்கணும். இதான் இதோட மீனிங். எஃப் இஸ் டிஃபைன்ட் என்றால் எஃப் ஆஃப் u,v கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். எஃப் ஆஃப் u,v கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். சரி, இப்போ நான் இந்த சம்மை ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஏன் சார் இந்த சம்மை ரெண்டாக பிரிக்கிறீங்கன்னா இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேள்வி இருக்குது. எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் 0,0 அது ஒன்று ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. கண்டினியூஸ் அட் ஆல் அதர் பாயிண்ட்ஸ் அது ஒன்று ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆல் அதர் பாயிண்ட்ஸை ப்ரூவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமேட்டு 0,0 ப்ரூவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேஸ் 1 எடுத்துக்கிறேன். கன்சிடர். இதில் கோடிக்கணக்கான பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் 1,1 எடுத்தேன்னா இன்னொரு பையன் 2,2 எடுப்பான். நான் 3,3 எடுத்தேன்னா இன்னொருத்தன் 4,4 எடுப்பான். சரி, நான் இந்த பக்கம் வந்து -1,1 எடுத்தேன்னா அவன் -1,3 எடுப்பான். கோடிக்கணக்கான பாயிண்ட்ஸ் இருக்குது. அதனால் ஜென்ரலாக எடுக்கணுன்றதுக்காக சும்மா ஏதாவது ஒரு a,bன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். a,b அல்லது u,v ஏதோ ஒரு பாயிண்ட்டு. அந்த a,bயில் நீங்கள் எந்த நம்பரெல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் 0,0 மட்டும் போடாதீங்க. 0,0 வச்சு ஒரு சம் போடலாம், 0,0 இல்லாமல் ஒரு சம் போடலாம். அப்போ கன்சிடர் a,b not equal to 0,0 belonging to r square. நம்மளுடைய ரீஜன்லேருந்து இந்த பிளேன்லேருந்து நீங்கள் ஒரு பாயிண்ட்டு தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஆனால் அந்த பாயிண்ட் என்ன கிடையாது, 0,0 கிடையாது. சரி, ரூல் 1 ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் a,b கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் a,b கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் a,b இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ab by a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஏவும் 0 கிடையாது, பியும் 0 கிடையாது. ஏவும் 0 கிடையாது, பியும் 0 கிடையாது. அதனால் டினாமினேட்டர் கண்டிப்பாக 0 வராது. கண்டிப்பாக 0 வராது. அதனால் இது டிஃபைன்டு. இந்த ஆன்சர் வந்து டிஃபைன்டு. ரிசல்ட் நம்பர் 1 இஸ் வெல் டிஃபைன்ட். டினாமினேட்டரில் 0 வந்தால் தான் ப்ராப்ளம் வரும். ஏவும் 0 கிடையாது, பியும் 0 கிடையாது. அதனால் டினாமினேட்டரில் 0 வர வாய்ப்பே கிடையாது. எந்த நெகட்டிவ் நம்பர் போட்டாலும் சரி, பாசிட்டிவ் நம்பர் போட்டாலும் சரி, ஹோல் ஸ்கொயர் பண்ணால் பாசிட்டிவ் நம்பர் தான் வரும். பாசிட்டிவ் நம்பர் ப்ளஸ் பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணால் 0 வரவே வராது. அதனால் டினாமினேட்டர் 0 ஆகாது. எஃப் ஆஃப் a,b டிஃபைன் கண்டுபிடிச்சிட்டு டிஃபைன்ட் அட் a,bக்கு பதில் தான் எஃப் ஆஃப் a,b போட்டாச்சு. பக்கா ஆன்சர் வந்துருக்குது. இந்த ஆன்சரில் டினாமினேட்டரில் 0 வராது. அதனால் ப்ராப்ளம் கிடையாது. இது டிஃபைன். அதுக்கடுத்து என்ன செய்ய சொல்கிறாங்க, இது ரிசல்ட் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். லிமிட் எஃப் ஆஃப் x, y கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சிடலாமா? லிமிட் எஃப் ஆஃப் x, y turns to u,v நாம் போட்டிருப்போம். நம்ம a,b எடுத்துருக்கிறோம். a,b கண்டுபிடிக்கணும். இஸ் ஈக்குவல் டு லிமிட் நம்மளோட ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஃபங்க்ஷன் வந்து xy by x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர். இந்த இடத்துல x, y turns to a,b. அப்போ எக்ஸுக்கிற இடத்துலலாம் a போடணும், yக்கு இடத்துலாம் b போடணும். இப்போ ab by a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஏபிக்கு வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா பக்கா ஆன்சர் வரும். கண்டிப்பாக டினாமினேட்டர் 0 வராது. அப்போ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் அது இந்த ரிசல்ட் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். அல்லது இந்த ரிசல்ட்டை நம்ம இன்னொரு பேர் கூட வைக்கலாம், எல்லுன்னு வச்சுக்கலாம். எல். ஏன்னா அவங்க தான் சொல்கிறாங்க இது நல்ல பக்கா ஆன்சர், யூனிக் ஆன்சர் வந்துருச்சுன்னா லிமிட் எக்ஸிஸ்ட், லிமிட்டை வந்து எல்லுன்னு பேர் வச்சுங்க. மூணாவது கண்டிஷன், ஃபஸ்ட் ஆன்சரும் செகண்ட் ஆன்சரும் ஈக்குவலான்னு பார்க்க சொல்கிறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட் ஆன்சர் ab by a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், செகண்ட் ஆன்சர் ab by a ப்ளஸ் b ஸ்கொயர். அதனால் நீங்கள் என்ன செய்யலாம்னா ஃப்ரம் 1 and 2 L is equal to L ஓட ஆன்சர் தான் f of a, b.
f of a comma b. L is equal to f of a comma b. மூணுமே செக் பண்ணிட்டேன்பா. இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டேன், ஏதோ ஒரு பாயிண்ட் a comma b, ஆனால் அது 0 0 மட்டும் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. நம்ம அதை யூஸ் பண்ணி பார்த்ததுனால f of a comma b இன் விடையும் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண வர ஆன்சரும் சேம் ஆனதுனால f is continuous on எதுலன்னா r square except எந்த பாயிண்ட் நம்ம இன்னும் யூஸ் பண்ணல, 0 0 யூஸ் பண்ணல, இன்னும் நம்ம 0 0 மட்டும் யூஸ் பண்ணல. இதை தவிர இப்படி போட்டிங்கன்னா இதை தவிர எல்லா பாயிண்ட்லையும் கண்டினியூஸ். அப்போ இது முடிஞ்சு போச்சு. கண்டினியூஸ் at all other points. இன்னும் ஒரு வேலை இருக்குது. கேஸ் 2க்கு போகலாமா? இப்போ கேஸ் 2ல் நான் யாரை யூஸ் பண்ண போகிறேன்னா 0 0வை யூஸ் பண்ண போகிறேன். ஐ எம் என்ட்ரிங் இன்டு கேஸ் 2. கேஸ் நம்பர் 2. அப்போது கேஸ் 2ல் நான் யாரை பக்காவாக யூஸ் பண்ண போகிறேன்னா 0 0 யூஸ் பண்ண போகிறேன். கன்சிடர் 0 0 பிலாங்கிங் டு r ஸ்கொயர். அப்போ இந்த சம்மில் a b யூஸ் பண்ணோம், இந்த சம்மில் 0 0 யூஸ் பண்ண போகிறேன். திருப்பியும் f is defined at 0 0 கண்டுபிடிச்சாகணும். f is defined at 0 0னால ஒன்று தான், f of u vனால ஒன்று தான். f of u vனா f of 0 0. இங்கே ஸ்மால் f தான் கொடுத்துருக்காங்க, அதனால் ஸ்மால் f 0 0. இது 0 0 சம். இதை போட போகிறேன். அப்போது f of 0 0 அவனே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறான், நான் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. f of 0 0ஓட ஆன்சர் பக்காவாக அது இருக்குது. அப்படியே 0 போட்டு இது ரிசல்ட் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 1 முடிஞ்சிடுச்சு, 2 முடிஞ்சிச்சு, இது ரிசல்ட் நம்பர் 3. இது முடிஞ்சிடுச்சா? அப்புறம் லிமிட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. லிமிட் செய்யலாமா? இப்போ லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, இங்கே xy இருக்குது, இங்கே x² + y² இருக்குது. இங்கே 0 0 போட்டால் நியூமரேட்டர்லேயும் 0 வரும், டினாமினேட்டர்லேயும் 0 வரும். அதனால் என்னால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆகிடும். 0 0வை டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது இங்கே பண்ண மாதிரி. ஏன்னா இங்கே 0 0 கிடையாது, அதனால் ஆன்சர் வரும்னு சொன்னேன். 0 0 போட்டால் இந்த இடத்துல லிமிட்டிங்க்கு பிரச்சனை வரும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 0 0ல் அது கண்டினியூஸாக கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. எங்கே கண்டுபிடிக்கணும்? 0 0ல் கண்டினியூஸாக கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. நம்மளுடைய கண்டினியூட்டியில் இன்னொரு ரூல் என்னென்னா, உங்களால் சரியாக 0 0ல் கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த 0 0 வழியாக ஏதேனும் ஒரு கர்வு வரைங்க. ஏதேனும் ஒரு கர்வு, நிறைய லைன் வரையலாம். இப்போ இந்த லைனுக்கு பேர் y is equal to mx, இந்த லைனுக்கு y is equal to -mx, ஏதாவது ஒரு கர்வு. அந்த கர்வை யூஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட்ஸ், அதில் பக்கத்தில் கோடிக்கணக்கான பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் கண்டினியூட்டியான்னு கண்டுபிடிச்சிக்கலான்றாங்க. அப்போ 0 0 தான் நீங்கள் கண்டினியூஸ்ன்னு கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. அதுக்கு நெய்பர்ஹுட்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் கோடிக்கணக்கான பாயிண்ட்ஸ் இருக்கும். யாருக்கு பக்கத்தில்? 0 0 பக்கத்தில். அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டினியூஸாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல சார். ரொம்ப தெளிவாக சொல்கிறேன்ப்பா. 0 0 வழியாக போகிற மாதிரி ஒரு கர்வேடு, நிறைய கர்வு இருக்குது. பேரபோலா கூட எடுக்கலாம். y is equal to x square, x is equal to y square, அதெல்லாம் கூட தான் ஆரிஜின் வழியாக போகும். நிறைய கர்வு ஆரிஜின் வழியாக போகும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, சிம்பிளான கர்வு y is equal to mx எடுத்துக்கிறேன். 0 0ல் எனக்கு லிமிட் செக் பண்ண தெரியல, ஆன்சர் வராது. ஏன்னா 0 0 போட்டால் மேலேயும் 0 வந்துடும், டினாமினேட்டர்லேயும் 0 வந்துடும், 0/0 மேக்ஸ் தெரியாது எனக்கு. அதனால் இவங்கிட்ட உதவிக்கு போகிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க தெரியல. லிமிட் f of x, y turns to, அது கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்னுடைய லிமிட் f of x, y நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஆனால் இந்த சம்மில் x, y is equal to என்னது? 0 0. இது எடுத்துன்னு நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா லிமிட் f of x, y xy by x² + y² xy turns to 0 0. இங்கே சம் எனக்கு நின்று போச்சுடா, இதுக்கு மேலே என்னால் போட முடியல. ஏன்னா இங்கே 0 போட்டால் 0 0 ஆகிடுது. இப்போ 0, இதுவும் 0, இதுவும் 0, 0/0 மேக்ஸில் வராது. அதனால் எனக்கு சம்மை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக முடியல அப்படின்ன உடனே இவன் உதவிக்கு வருவான். உன்னால் 0 0 தானே லிமிட் யூஸ் பண்ண முடியல. அந்த 0 0 வழியாக சென்ற ஏதேனும் ஒரு கோடை yக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. ஏதான ஒரு கோட்டில் y ஃபார்முலா வரும்.
நீங்கள் கர்வ் எடுத்துக்கலாம், ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் y = mx என்பது ஈஸியான வழி. அதனால் y = mx ஆரிஜின் வழியாக தான் போகும். இந்த கர்வ் எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி அப்புறம் லிமிட்டை போட்டு பாரு, அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்துடும்ன்றாங்க. இது நமக்கு சைடு வே, இன்னொரு ஷார்ட்கட். டைரெக்டாக லிமிட் இங்கே போட்டுட்டோம். ஏன்னா இதுவும் 0 கிடையாது, இதுவும் 0 கிடையாது. ab/a² + b² நல்ல நம்பராக வரும். நல்ல நம்பராக வந்தால் லிமிட் எக்ஸிஸ்ட். ஆனால் இங்கே 0/0 வரும். 0/0 மேக்ஸில் கொடுமையான நம்பர், இட்ஸ் இன்டிட்டர்மினன்ட். அதனால் ஆன்சர் வராது. அதனால் உதவிக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இவனை கொண்டு வரேன். let y = mx. ஏன்னா இவன் passes through origin. ஆரிஜின் வழியாக போகிறதுனால passes through 0,0 போகிறதுனால passes throughனு எழுதிக்கிறேன். passes through 0,0 போகிறதுனால தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஆரிஜின் வழியாக போகாத லைனை சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஆரிஜின் வழியாக ஒரு கர்வு போக வேண்டும். அந்த 0,0 வழியாக செல்லுபவனை தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டுமே தவிர வேற எங்கேயோ ஒரு லைன் இருக்குதுன்னு வச்சுக்க, அவனெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் இங்கே எட்டுன்னு வந்து y இருக்கிறதுல mx'ை போடுங்க. அப்போ இதே சம்மு தான், எந்த மாற்றமும் கிடையாது. லிமிட் x, y turns to 0,0. y இருக்கும் இடத்தில் mx சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ mx by x² + y²க்கு பதில் mx போகிறதுனால m² x². அப்போ ஏதாவது காமன் இருக்கா பாருங்கள். லிமிட் x, y turns to 0,0. இங்கே வந்து mx² வரும். மேலே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா x² காமனாக வெளியில் வந்துடும். கீழே 1 + m², x² கேன்சல் ஆகிடும். அதனால் நமக்கு என்ன வரும்னா m/y = அதாவது லிமிட்டு x, y turns to 0,0. அந்த மேலே நியூமரேட்டரில் m இருக்கும், டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 1 + m² வந்து நின்றுடும். இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்து நின்றுடும். இந்த எம்னா என்ன சார்? இந்த எம்னா என்ன மீனிங் சார்? இந்த எம்முடைய அர்த்தம் என்ன? இந்த எம்முக்கு எந்த வேல்யூஸ் வேணாலும் கொடுக்கலாம். m can assume any values in the real number. பாசிட்டிவ் கொடுக்கலாம், நெகட்டிவ் கொடுக்கலாம். நெகட்டிவ் கொடுத்தீங்கன்னா கர்வ் இந்த பக்கம் வரும். பாசிட்டிவ் கொடுக்கலாம், எந்த வேல்யூ வேணும் கொடுக்கலாம். 0 கொடுக்கலாம். 0 கொடுத்தீங்கன்னா y = 0 வரும். y = 0னா x ஆக்சிஸ் வரும். இட் ஆல்சோ passes through the origin. அப்போ m has many values. ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் ஆஃப் m வரும். y = 4x போட்டிங்கன்னா அந்த லைனும் இது வழியாக தான் போகும். y = 5x போட்டிங்கன்னா அந்த லைனும் ஆரிஜின் வழியாக தான் போகும். y = 6x போட்டிங்கன்னா அந்த லைனும் ஆரிஜின் வழியாக தான் போகும். y = 0 போட்டிங்கன்னா அந்த லைனும் ஆரிஜின் வழியாக தான் போகும். அதனால் எம்முக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது ஆரிஜின் வழியாக தான் போகும். நம்ம எடுத்துக்கிற லைன் ஆரிஜின் வழியாக தானே போட்டிருக்கேன், பாசஸ் த்ரூ ஆரிஜின். அப்போ எம்முக்கு எந்த மதிப்பு சார் கொடுக்குறது? 4 கொடுக்குறதா, 5 கொடுக்குறதா, 6 கொடுக்குறதா? நான் 4 கொடுக்கலாம், இன்னொருத்தவங்க 5 கொடுப்பாங்க, அவங்க 6 கொடுப்பாங்க, 7 கொடுப்பாங்க. அப்போது இந்த ஆன்சர் யூனிக்காக வராது, different answers வரும். You will be getting different values for different m. m-இன் பல மதிப்புகளுக்கு பல விடைகள் வரும். அதனால் இதுக்கு யூனிக் ஆன்சர் வரலை. லிமிட் எடுத்தால் யூனிக் ஆன்சர் தான் வரணும். நான் போட்டாலும் சரி, நீங்கள் போட்டாலும் சரி, பக்கத்து கிளாஸில் ஒருத்தன் போட்டாலும் சரி, சென்னையை விட்டு உங்களுக்கு கன்னியாகுமரியில் ஒருத்தன் போட்டாலும் சரி, இதுக்கு ஒரே ஆன்சர் தான் வரணும். இதுக்கு எல்லாருக்குமே இதான் வந்திருக்கும். ab/a² + b². ஏக்கு 5, பிக்கு 2 போட்டால் எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஆனால் இங்கே எம் ஆளுக்கு ஒரு ஆன்சர் எடுத்துக்கலாம். ஏன்னா பல கோடிக்கணக்கான லைன் எது வழியாக பாஸ் ஆகுதுன்னா ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகும். அப்போ பல கோடி எம் கிடைக்கிது. பல கோடி எம்மை சப்ஸ்டியூட் பண்ணால் பல கோடி ஆன்சர் வரும், ஒரே ஆன்சர் வராது. இப்போ 0,0க்கே பல ஆன்சர் வரும். இங்கே 5,2ன்னு எடுத்தால் ஒரு ஆன்சர் தான் வரும். இங்கே 7,3ன்னு எடுத்திங்கன்னா ஒரு ஆன்சர் தான் வரும். எல்லாருக்கும் ஒரு ஆன்சர் தான் வரும். 9,2 எடுத்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஆன்சர் தான் வரும். ஆனால் அதே 0,0க்கு எனக்கே கோடிக்கணக்கான ஆன்சர் வரும், உனக்கு ஒரு கோடிக்கணக்கான ஆன்சர் வரும். ஏன்னா எம்முக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வரும், டிஃப்ரெண்ட் எம்முக்கு. அதனால் என்ன அர்த்தம்னா =Lன்னு என்னால் போட முடியாது. L என்றால் யூனிக் ஆன்சர். அனைவருக்கும் ஒரு வேல்யூ கொடுத்தா ஒரே மாதிரி வரணும்.
0,0ன்றது மட்டும்தான் ஒரே வேல்யூ, எல்லாருக்கும் 0,0 தான் கொடுப்பாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ஆளுக்கு ஒரு ஆன்சர் வரும். ஏன்னா எம் வந்து இதை கட்டுப்படுத்தாது, 0,0 கட்டுப்படுத்தவே முடியாது. எம்மை வந்து இந்த எக்ஸோடைய மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இங்கே எக்ஸும் ஒய்யும் மதிப்பும் தான் இதை கட்டுப்படுத்தும். அதனால் எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் வரும். இங்கே கட்டுப்படுத்தாதுன்றனால யூனிக் ஆன்சர் வராது, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர் வர்றதுனால எல் என்ற விடையே வராது. இது டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இந்த மாதிரி பக்கா ஆன்சர் வராது, டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இது வந்தால் தானே இது ரெண்டும் ஒன்றான்னு பார்க்க முடியும். இதுவே வரலையே, இதுவே வரல நமக்கு. அதனால் இது ரெண்டும் ஒன்றான்னு பார்க்கவே முடியாது உங்களால். இது டஸ் நாட், இந்த கும் விடை வந்து இதுக்கும் விடை வந்து இது ரெண்டும் சமமாக வந்தால்தான் இது கண்டினியூஸ் அட் 0,0. ஆனால் இதுக்கு விடை வந்துருச்சு, ஆனால் இதுக்கு விடை வரவே இல்லை, டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதனால் என்ன அர்த்தம்னா எஃப் கண்டினியூஸ் கிடையாது. தேர்ஃபோர் எஃப் இஸ் நாட் கண்டினியூஸ் இன் 0, அட்டுன்னு கூட போட்டுக்கலாம், அட்டு 0,0. 0,0ல் எஃப் என்ன கிடையாதுன்னா கண்டினியூஸ் கிடையாது. ஆனால் மற்ற எல்லா பாயிண்ட்ஸ்லுமே கண்டினியூஸ். மற்ற எல்லா பாயிண்ட்ஸ் 0,0 இல்லாத பாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அது கண்டினியூஸ். ஆனால் 0,0ல் மட்டும் அது கண்டினியூஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த சம்மை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.